அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மிக முக்கியமான காரியத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஒரு சபையினுடைய வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நான் ஆரம்பத்திலிருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு பைபிள் ஸ்கூலில் நீங்கள் படிக்க வேண்டிய காரியத்தை நான் சொல்லி கொண்டு வருகிறேன். இன்றைக்கு சபையினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரியம், தேவனுடைய வல்லமையை பெற்ற ஒரு தேவ ஊழியர், ஒரு போதகர் மிக மிக அவசியம். ஏனென்றால் அவருக்கு தரிசனம், ஜெபிக்கக்கூடியவர், விசுவாச ஒரு வீரன், நன்றாக திட்டங்களை தீட்டக்கூடியவர், ஜனங்களை அரவணைத்துக் கொண்டு செல்லக்கூடியவர், தாழ்மை குணமுள்ளவர், சாந்த குணமுள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவ வல்லமையை பெற்று அந்த மேன்மையான ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு ஊழியர் இருக்க வேண்டியது அவசியம். இரண்டாவது, தேவ வல்லமையோடு ஆராதனையை சபையிலே நடத்துகின்ற பொழுதுதான் ஜனங்கள் ஆராதனையின் பொழுதே என்ன தொடப்பட்டு கட்டுகள் உடையப்படும், தேவ பிரசன்னம் இறங்கி வந்து ஜனங்கள் மத்தியிலே என பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆராதனை, தேவ பிரசன்னம் நிறைந்த ஒரு ஆராதனையை நீங்கள் சபையில நடத்த வேண்டும். அது மட்டுமல்ல, ஜெபத்திற்கு என பார்த்தீங்கன்னாக்க நேரம் கிடைக்கிற காலை ஜெபம், உபவாச ஜெபம், முழுரவு ஜெபம் என வந்து மற்றும் விடுதலைக்கான ஜெபம், எல்லாம் ஜெபத்துக்கு எந்த சபை முன்னுரிமை கொடுக்கிறதோ அந்த திருசபை வளரும். என்ற ஊழிய அனுபவங்களிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜெபத்திற்கு நீங்க முன்னுரிமை கொடுக்கின்ற பொழுது எங்க சபையில் அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நடைபெறுவதற்கு காரணம், நாங்கள் முழுரவு ஜெபம் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு மனதோடு கார்ப்பரேட் பிரேயர் வைக்கின்ற பொழுது கர்த்தர் அந்த எல்லா குழந்தை இல்லாதவர்களுக்கு, திருமணமாகாதவர்கள், வீடு வாசல் எல்லாருக்கும் அங்க அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். அதனால ஜெபம் மிக முக்கியம். தேவாலயத்திலே அதுக்கப்பட்ட சாட்சி, அதாவது மிக முக்கியம். நீங்க என்னன்னாக்கா வருகின்ற பொழுது அங்க ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை, உங்களுடைய விசுவாசிகள் எல்லாம் சாட்சியாக இருக்கணும். சண்டை போடக்கூட மற்ற பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட அன்போடு மற்றவர்களை உபசரிக்கக்கூடியவர்களாய் வரக்கூடிய புது ஆத்மாக்களை ஆசஸ் அப்படியே வந்து கொண்டு போய் என்ன செய்யணாக்க உட்கார வைத்து அவங்களை கவனிக்கின்ற பொழுது அடுத்து அவங்க தொடர்ச்சியாக உற்சாகத்தோடு வருவாங்க. ஏன்னா வந்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை, விசுவாசிகள் வாழ வேண்டும், தலைவர்கள் வாழ வேண்டும், மற்றவர்களை நேசிக்க வேண்டும். மற்றும் பார்த்தீங்கன்னா நற்செய்தி அறிவிப்பு திருச்சபையில் கண்டிப்பாக இவாஞ்சலிஸ்ட் இருக்க வேண்டும், கைப்பறி ஊழியர் இருக்க வேண்டும். நற்செய்தி அறிவித்தாதான் மற்றவர்களுக்கு அதன் மூலம் புதிய ஆத்துமாக்களை நம்ம சபைக்கு கொண்டு வர முடியும். அதனால நற்செய்தி பணி மிக மிக சபைக்கு அவசியம். வாரத்தில் ஒரு நாள் அந்த காரியத்தை செய்யுங்க. சபையிலே அற்புத அடையாளங்கள் நடைபெற வேண்டும். எங்கள் திருச்சபையில் இப்படித்தான் நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது அநேகருக்கு குழந்தை, 10 வருடம் குழந்தை இல்லாதவர்களுக்கு, 6 வருடம் 7 வருடம் குழந்தை இல்லாதவர்களுக்கு, 40 வயது திருமணம் தடைபெற்றவர்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. சபையில் அற்புதங்கள் நடைபெற வேண்டும். அதுக்கப்புறமாக தகுதி உள்ளவர்களுக்கு சபையில் பொறுப்பு கொடுத்து உங்களோடு கூட இணைந்து இந்த